241 உயிர்களை காவு வாங்கி நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குஜராத்திலிருந்து லண்டனில் செட்டில் ஆகிவிட்ட 40 வயதான ரமேஷ் விஸ்வாஸ் குமார் எனும் அந்த நபர் எப்படி தப்பித்தார் என்பது குறித்து அவரே அதிர்ச்சி குறையாமல் விவரித்திருக்கிறார். இந்த வீடியோவில் அது குறித்து பார்ப்போம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்றைய தினம் நடந்த விமான விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலைய ஓடுதளத்திலிருந்து காற்றில் டேக் ஆஃப் ஆன ஒரு சில நொடிகளில் நடந்தேறிய அசம்பாவிதத்தால் பேரழிவு ஏற்பட்டது. 230 பயணிகள், 12 விமான ஊழியர்கள் என்று மொத்தம் 242 பேர் பயணித்த நிலையில் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். முதலில் அவர் உயிர் பிழைத்த தகவலை அகமதாபாத் காவல் ஆணையர் GS மாலிக் தெரிவித்தார். ஆனால் இந்த செய்தி வெளியான ஒரு சில நிமிடங்களில் ஒருவர்தான் ஃப்ளைட்டில் இருந்து தப்பித்து வந்ததாக பொதுமக்களிடம் கூறியபடி வந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலானது. தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அவர் 11A இருக்கையில் பயணித்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என உறுதிப்படுத்தப்பட்டது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா ட்ரீம்லைனர் விமானத்தில் 11A இருக்கை எக்கனாமி வகுப்பில் முதல் வரிசையில் உள்ளது. இந்த இருக்கை விமானத்தின் வலது பக்கத்தில் உள்ளது. விமானத்தின் இறக்கைக்கு 2 வரிசைக்கு முன்னதாக இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் பயணிகள் வெளியேறும் அவசர வழியை ஒட்டியே இந்த 11A இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததும் விபத்து நடக்கும் சில நொடிகளுக்கு முன் அங்கிருந்த பயணிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என்பதை உணர்ந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் சீட் பெல்ட் அணியாமல் தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதிய அடுத்த நொடி எமர்ஜென்சி கதவு வழியாக கீழே குதித்து உயிர் தப்பியதாக தகவல் வெளியானது. ஆனால் தான் உயிர் பிழைத்தது குறித்து ரமேஷ் விஸ்வாஸ் குமாரே பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது விமானம் கிளம்பிய 30 நொடிகளில் பெரிய சத்தம் கேட்டது. அப்போதே விபத்தில் சிக்கியது. எல்லாமே சட்டென நடந்துவிட்டது. நான் கண்விழித்த போது என்னை சுற்றி சடலங்களாக கிடந்தன. விமான பாகங்கள் என் மேல் கிடந்தன. நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. யாரோ ஒருவர் என்னை பிடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். என்னுடன் வந்த சகோதரரை இனி பார்க்கவே வாய்ப்பில்லை என்று அதிர்ச்சி குறையாமல் பேசியிருக்கிறார். விஸ்வாஸுக்கு நெஞ்சு மற்றும் கண் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் மருத்துவர்கள் பயப்படும்படி ஏதும் இல்லை என்றும் ஓரிரு தினங்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் கூறியுள்ளார்.